அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரம் எப்படி அமைய போகிறது? இந்த வாரத்தில் முழுமையாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாகவும், அதே சமயம் சில கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில் வலம் வந்தாலும் கூட மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் கஷ்டத்தின் பிடியில் வேதனை, அவமானம், சிரமம், சிக்கல் என பல நெருக்கடிகளை சந்தித்து வரக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க கிரகநிலைகள். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மேலும் முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே நெருக்கடிகள், சிரமங்கள் விலகுவதோடு உங்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் அதிரடியாக உங்களை தேடி வருகிறது. சரியாக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக சுகாதிபதியுமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் இந்த வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5 நுழைகிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு ராசியின் அதிபதியான புதன் உறுதியாகவே சுபத்துவ பாதையில் வலம் வரும் இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ராசியின் அதிபதி உச்சபலத்தை இழந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும். ராசியின் அதிபதியான புதன் அறிவுக்கு அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது மிக பெரிய அளவில் இடியாப சிக்கலை போல் பல்வேறு வகையான பிரச்சனைகளையும் சிரமங்களையும் சந்தித்திருந்தாலும் கூட அவை அனைத்தையும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி முழுமையாக முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக காணக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் முக்கியமாக விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடன் இணைகிறாருங்க. பொதுவாகவே செவ்வாய் அங்கு மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவர் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரும்போது குருவின் சுப பார்வையும் அவரது மீது வருவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் மங்கள ஓசை. உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்படிப்பட்ட வேளையில் குருவின் பார்வை புதனின் மீது படுவதோடு மட்டுமல்லாது அறிவின் அதிபதியான புதனும் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயும் ஒன்றாக இணைவதால் அறிவும் வீரமும் ஒன்றாக இணையக்கூடிய இந்த வேளையில் புத்திசாலித்தனமும் முரட்டுத்தனமும் ஒன்றாக இணைவதால் மிக அதிரடியாக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த தருணத்தில் உண்டு. தடை என்று இருந்த பல நிகழ்வுகளை விரைவாக செய்து முடிப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் அடுத்தடுத்து முன்னேற்ற வாய்ப்புகளையும் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சூரியனும் மிக வலுவாக சுகஸ்தானமாகிய 4 இருக்கிறார். கிருஷ்ண கிரகமான சூரியன் சுகஸ்தானத்தில் இருப்பதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயம்
விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருங்க. அலைச்சல் சிரமம் அதிகரிக்கலாம். காரிய வெற்றி நிறைவாக கிடைத்தாலும் கூட பல நிகழ்வுகளில் அலைச்சலும் பணிச்சுமையும் வேலை பளுவும் அதிகரிப்பதற்கான சூழல் உள்ளது. எனவே அதுபோன்ற விஷயங்களை மட்டும் சற்று முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்வது சூரியனின் அமைப்பால் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஜென்மராசியில் வலம் வரக்கூடிய முழு சுபகிரகமான குரு பகவான் இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக ஜென்மராசியை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாது அதிசார பயிற்சியாக தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. குரு அதீதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றாக கருதக்கூடிய தனஸ்தானத்திற்குள் நுழைவதால் மிக பெரிய அளவிலான இரட்டிப்பு வளர்ச்சி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே குரு பகவானின் அமைப்பு மிக பெரிய அளவிலான மாற்றத்திற்கு அடித்தளமிடுவதோடு மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் சிரமங்கள் சிக்கல்களுக்கு நல்லதொரு காலம் பிறக்கும் தருணமாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியங்கள் உறுதியாகவே மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக மாற்றி கொடுக்கிறாருங்க. குரு பகவான் தோஷமற்றவராக இருப்பதால் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரிய வெற்றிகளை பெற்று தருவதோடு தடை தாமதங்களை முற்றிலுமாக நீக்கி முன்னேற்றத்திற்கான சிறப்பான வழியையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனி, ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் கர்மத்தில் வக்ரம் பெற்று பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்வது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. பொதுவாக அவர் வக்ரம் பெறுவது மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் வக்ரம் பெறக்கூடிய இடம் சாதகமான நன்மையை கொடுக்கும் இடமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் சனி அமைப்பால் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகும். உங்களுக்கு எதிராக பலர் சூழ்ச்சி விலையை பின்னினாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை முற்றிலுமாக விலக்கி வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியான நிறைவையும் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக நிழல் கிரகமான ராகு 9ஆம் இடத்திலும் கேது மிகவும் வலுவாக வெற்றிக்கே உரித்தான 3லும் வலமிருகின்றன. நிழல் கிரகமான ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தில் வலம் வருவது கூடுதல் சிறப்பும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தும் ராகுவின் அமைப்பால் பல வகையில பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை தனது சப்தம பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க. எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் முற்றிலும் விலகி நல்ல முன்னேற்றம் உண்டு. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது அபரிவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடத்தில் வலம் வருவதால் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் நிழல் கிரகமான ராகு கேது அமோகமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகுவதோடு எளிதில் முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனும் வெற்றிக்கே உரித்தான 3ல் இருப்பதால் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் கட்டுக்குள் வருவதோடு கலைத்துறை அரசியல் துறையில் திடீரென காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் வலம் வருகிறார். சந்திரன்
சந்திரன் அஷ்டமத்தில் வலம் வரும்போது மட்டும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க. மற்ற தருணங்களில் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களில் வெற்றியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே எளிதில் கிடைக்கும். எனவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்வதை காட்டிலும் கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மை உங்களை தேடி உறுதியாக வரும்.